வாங்க இன்னைக்கு நாம டாடா குழுமத்திலிருந்து வரப்போற ஒரு பிரம்மாண்டமான ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். இது இந்திய பங்குச்சந்தையில ஒரு பெரிய அலைய உண்டாக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது உண்மையான்னு பாப்போம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 15,511 கோடி. இது ஏதோ சாதாரண ஐபிஓ கிடையாது. பங்குச்சந்தையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெகா ஈவென்ட் இது. இந்த தொகை எவ்ளோ பெருசுன்னு உங்களுக்கு புரியணும்னா இது இந்தியாவில் நடக்க போற 4வது மிகப்பெரிய ஐபிஓ. இதுவே இதோட பிரம்மாண்டத்துக்கு ஒரு சாட்சி. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெளியீடு உண்மையிலேயே முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா, இல்ல இதுல நாம கவனிக்க வேண்டிய ரிஸ்க் ஏதாவது இருக்கா? வாங்க அலசும். சரி, முதல்ல டாடா கேபிட்டல் மேல ஏன் இவ்ளோ எதிர்பார்ப்பு இருக்கு? இதுல முதலீடு செய்யறதுக்கு சாதகமான விஷயங்கள் என்னன்னு பாத்திரலாம். டாடா கேபிட்டலோட கடன் வளர்ச்சி நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. அதோட போட்டியாளர்களான சோழமண்டலம், பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாரையும் விட 37.3% வேகத்துல வளர்ந்திருக்காங்க. இது உண்மையிலே ஒரு அசுர வளர்ச்சி தான். அவங்களோட இந்த வெற்றிக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, டாடா மோட்டார்ஸ், குரோமா மாதிரியான டாடா குழுமத்தோட மத்த நிறுவனங்கள் மூலமா வாடிக்கையாளர்களை ஈஸியா பிடிக்கிறது. இன்னொன்னு, டிஜிட்டல் மயமாக்கல். கிட்டத்தட்ட எல்லா வாடிக்கையாளர்களையும் கடன் வசூலையும் ஆன்லைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி, இவ்ளோ வேகமா வளர்ந்தாலும் ஒரு முக்கியமான விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுதான் அவங்களோட அசெட் குவாலிட்டி. அதாவது வாரா கடன் ரொம்ப கம்மியா இருக்கு. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுக்குது. இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. வளர்ச்சி சூப்பரா இருக்கு, எல்லாம் சரிதான், ஆனா லாபம் எங்க? இதுதான் இப்ப எல்லாரும் கேக்குற கேள்வி. இப்ப நாம நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். முதலீட்டாளர்களுக்கு கவலை அளிக்கிற விஷயங்கள் என்னென்ன? டாடா கேபிட்டலோட லாபம் ஏன் ஒரு புதிரா இருக்கு? இங்கதான் அசல் முரண்பாடே இருக்கு. கடன் வளர்ச்சியில டாப்பா இருந்தாங்க இல்லையா? ஆனா லாப வளர்ச்சிய பாருங்க, வெறும் 6.6% தான். அதே சமயம் சோழமண்டலம் 43% வளர்ந்திருக்கு. எவ்ளோ பெரிய வித்தியாசம்! இந்த டேபிள பாத்தீங்கன்னா விஷயம் இன்னும் தெளிவா புரியும். நிகர வட்டி வரம்பு, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ல டாடா கேபிட்டல் அதோட போட்டியாளர்களை விட ரொம்ப பின்தங்கியிருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸோட ஒப்பிட்டா கிட்டத்தட்ட பாதி தான் இருக்கு. அப்ப ஏன் இந்த லாபம் குறையுது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அவங்க கடன் வாங்குறதுக்கான வட்டி செலவு அதிகமாகிட்டே போறதுதான். 2 வருஷத்துல அவங்களுக்கான வட்டி விகிதம் கணிசமா உயர்ந்திருக்கு. இது நேரடியா லாபத்தை பாதிக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோமே, அந்த டாடா மோட்டார்ஸ் ஃபைனான்ஸ் இணைப்பு அது வளர்ச்சியை கொடுத்தாலும் கூடவே சில பிரச்சனைகளையும் கொண்டு வந்திருக்கு. குறிப்பா வாரா கடன்களோட அளவு அதிகமாகி அதனால ஒரு பெரிய நஷ்டத்தையும் சந்திக்க வேண்டியதா போச்சு. சரி, இப்போ நம்மகிட்ட 2 அழகழக கதைகள் இருக்கு. ஒரு பக்கம் அபாரமான வளர்ச்சி, இன்னொரு பக்கம் லாபத்துல இருக்கிற சிக்கல். இது 2யும் எப்படி ஒன்னா சேர்த்து பாக்குறது? வாங்க பாப்போம். இந்த ஸ்லைட்ல மொத்த கதையும் அடங்கியிருக்கு. இடது பக்கம் பாத்தீங்கன்னா வேகமான வளர்ச்சி, டாடாவோட பிராண்ட் வலிமை, நல்ல சொத்து தரம்னு பாசிட்டிவான விஷயங்கள். ஆனா வலது பக்கம் பாருங்க, லாபம் ரொம்ப கம்மி, மார்ஜினும் சரியில்லைன்னு நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. ஆனா இது இப்படியேதான் இருக்குமா? சந்தை ஆய்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறுவனம் இன்னும் பெருசாகும்போது அதோட செயல்பாட்டு திறனும் அதிகரிக்கும். அப்போ அடுத்த 1-1.5 வருஷத்துல லாபம் நிச்சயம் மேம்படும்னு எதிர்பார்க்கறாங்க. இது எல்லாமே கடைசியா ஒரு கேள்விக்கு நம்மள கொண்டு வருது. இந்த ஐபிஓல முதலீடு செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் இந்த கேள்விதான் இருக்கும். அப்போ முதலீட்டாளர்களுக்கான கேள்வி ரொம்ப சிம்பிள். நாளைக்கு வரப்போற அந்த பெரிய வளர்ச்சி இன்னைக்கு இருக்கிற அந்த லாப சிக்கலை சரி செய்யுமா செய்யாதா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் இந்த ஐபிஓவோட வெற்றியே அடங்கியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு முடிவு பண்ணுங்க.